இதுக்கு என்னுடைய அனுபவ தருணத்த வந்து நான் இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன். நான் ரேக்கி ஹீலிங் முடிச்சிருக்கேன். ஸோ, இப்ப வந்து என்னோட மாஸ்டர் எனக்கு சொன்ன விஷயம் என்ன அப்டின்னா, இந்த சோக்குரேன்னு ஒரு சிம்பிள் போடுவோம். சோக்குரே அப்டின்னு ஒரு சிம்பிள் போட்டோம் அப்டின்னா, நம்மள சுத்தி அது வைப்ரேட் அதாவது அந்த இடத்தவே வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவா மாத்தும். நீங்க ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நீங்க ஆரம்பிக்கும்போது சோக்குரேன்னு ஒரு சிம்பிள் போட்டீங்க அப்டின்னா, உண்மையிலேயே அத நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அவ்ளோ ஒரு பாசிட்டிவா இருக்கும். என்ன சிம்பிள் வேணா போடலாமாம்? இல்ல இல்ல சோக்குரே சோக்கரேக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கா? சோக்குரேன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். இப்டி உங்களுக்கு சுத்துற மாரியான ஒரு 7 மாரி போட்டுட்டு, இது காத்துலயே தான் வரையறது. 3 வாட்டி இப்படி வந்துட்டு இந்த இடத்துல வரும். சோக்குரேன்னு. அது வந்து தங்கச்சாவி. இந்த ஒரு சிம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப்ல மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்கும். இப்ப பொதுவா சோக்ரே சிம்பிள் சொன்னேன் இல்லைங்களா? அந்த சோக்ரே சிம்பிள் நம்ம கையில உள்ளங்கையிலயும் போடலாம். நம்மளோட மூச்சு காத்த கவனிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏர்லி மார்னிங்ல வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஒரு 5 டூ 6:00 அந்த டைம் பீரியட்ல உங்களுடைய மூச்சு காத்த நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரிசீவ் பண்ணிட்டு, பிரபஞ்சத்தோட நான் இருக்கேன். எனக்கு வந்து என்ன இந்த பிரபஞ்சம் எனக்கு வந்து எனக்கு தேவையான விஷயங்கள குடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். தொடர்ந்து ஒரு 21 நாள் இத நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் அது கிளியர் ஆகுறத நீங்க கண்கூட உணர முடியும்.